இன்றைக்கு உங்களுக்காக தன்னை அர்ப்பணித்தார். உங்களுக்காக தன்னை கமிட் பண்ணுறார். உங்களை நல்லா பார்த்துப்பார், உங்களை விசாரிப்பார், உங்களை மறைப்பார், உங்கள் தேவைகளை சந்திப்பார். நீ ஒரு நாளும் தோல்வி அடைய மாட்ட. உன்னை கரை சேர்ப்பார், உன்னை தோள் மேலே சுமப்பார். ஆனால் நீயா இருக்கணும். பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். அதனால் அவர் சொல்றார், நீங்கள் என்னுடைய பொக்கிஷன்றார். பொக்கிஷங்களாக இருங்களேன். உங்களை நல்லா நினைங்களேன். உங்களை யாரும் சும்மா எல்லாம் ஒரு மாதிரிலாம் பண்ண விடாதீங்கண்ணே. நீங்கள் ராஜரீகங்க, நீங்கள் பொக்கிஷங்க. பைபிள் இப்படி தான் சொல்லுகிறது. நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டம், நீங்கள் பரிசுத்த ஜனம், நீங்கள் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரிய ஒளிக்கு அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ கர்த்தரின் மேய்ப்பராக இருந்தால் நான் தாட்சி அடைவதே, அப்படியெல்லாம் பைபிள் வசனங்கள் சொல்லும்போது நீங்களும் நானும் கர்த்தருடைய கையில் பொக்கிஷங்களாக இருக்கிறோம். சிறகின் மறைவில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அவர் நமக்கு அடைக்கலம், கோட்டை, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். அவர் என் மேலே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி என்னை வழி நடத்துவார். என் மேலே அவர் வச்சிருக்கிற அன்பு இந்த இந்தியாவில் யார் மேலே வைக்கல. I am his treasured possession.